வீட்ல ஓடும் குதிரை படம் வச்சா என்னாகும்? வீட்டுக்கு எந்த மாதிரி குதிரை படம் வைக்கணும்? 7 குதிரைகள் ஓடுற படம் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள கொண்டு வரும்? ஓடும் குதிரை படத்த வீட்ல எந்த திசையில வைக்கணும்? இந்த எல்லா விஷயங்களையும் முழுசா தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவோட கடைசி வரைக்கும் நம்மோட சேர்ந்துருங்க. நண்பர்களே, நம்ம சேனல் ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மனசார வரவேற்கிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, எல்லாரும் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும், தொழிலில் வளரணும் அப்படின்னு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் எவ்வளவு உழைச்சாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம பண கஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. வாஸ்து சாஸ்திரப்படி இதுக்கு காரணம் நம்ம சுற்று பக்கத்தில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம். சில நேரம் வாஸ்து தோஷம் காரணமாவோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களாலே இந்த நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும். அப்படிப்பட்ட நெகட்டிவ் விஷயங்களை முதல்ல வீட்டில இருந்து வெளியெடுத்து போடணும். அதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரப்படி நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை சரியான திசையில வீட்டில் வைக்கணும். நண்பர்களே, வாஸ்து சாஸ்திரத்துல சொல்றது படி வீட்டில் 7 குதிரைகள் ஓடுற படம் வச்சா வளர்ச்சி, சுகம், செல்வம், வெற்றி எல்லாம் கிடைக்கும். அதோட சேர்த்து வேலை, தொழில் முன்னேற்றம், சமூகத்துல மரியாதை கூடும் என்பதுக்கும் இது ஒரு சின்னம். இந்த படத்தை வைக்கும்போது சில முக்கிய விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும். எல்லா குதிரைகளும் வேற வேற திசையில ஓடுற மாதிரி இருக்கிற படத்தை எப்பவும் வைக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது அபசகுனம்னு சொல்றாங்க. அதனால பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ்லயோ வீட்லயோ ஒரே இடத்துல ஒண்ணுக்கு மேல 7 குதிரை படம் வைக்கவே கூடாது. அப்படி செஞ்சா வாஸ்து தோஷம் அதிகமாகும். யுத்தம் நடக்கிற இடத்துல குதிரைகள் இருக்கிற மாதிரி படம் எப்பவும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப வேகமாக அதிகமாகும். அதனால உடல், மனசு, பண விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வரலாம். 7 குதிரை படம் எடுக்கும்போது அவங்க நிறம் வெள்ளையா இருக்கணும்னு கவனிங்க. ஏன்னா வெள்ளை நிறம் அமைதி, வெற்றி, செல்வம் இதுக்கெல்லாம் அடையாளமா கருதப்படுது. அதோட மட்டும் இல்ல, அந்த படத்தோட பின்புற பேக்ரவுண்டும் ரொம்ப முக்கியம். தூசி, புயல், சூரிய அஸ்தமனம், யுத்த இடம் மாதிரி காட்சிகள் இருக்கிற படத்தை வாங்கவே வேண்டாம். குதிரைகளோட முக பாவனையும் அமைதியா சந்தோஷமா இருக்கணும். பதற்றமா கோவமா தெரிஞ்சா அந்த படம் வைக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரப்படி காகித ஃப்ரேம் போட்ட 7 குதிரை படம் வாங்கவே வேண்டாம். கேன்வாஸ் இல்லை மரத்தால் ஆன ஃப்ரேம் போட்ட படம் தான் நல்லது. இந்த 7 குதிரை படத்தை பெட்ரூம், ஸ்டடி ரூம், பூஜை ரூம் இல்லைன்னா வீட்டோட மெயின் டோருக்கு நேராக எப்பவும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா நல்ல பலன் கிடைக்காது. படம் வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், குதிரைகளோட வாயிலையோ கழுத்திலையோ கட்டப்படுத்துகிற கயிறு, சங்கிலி மாதிரி எதுவும் கட்டியிருக்க கூடாது. குதிரைகள் சுதந்திரமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அதுதான் நல்லது. இப்போ இந்த படத்தை வீட்டில் எந்த திசையில வைக்கணும்னு பார்க்கலாம். உங்க தொழில் வளர்ச்சி வேணும்னா 7 குதிரைகள் ஓடுற படத்தை தெற்கு திசையில வைக்கலாம். வேலையில முன்னேற்றம், சமூகத்துல மரியாதை வேணும்னா வீட்டோட வடக்கு திசையில இந்த படம் வைக்கலாம். வேலை, தொழில் வெற்றி கிடைக்கணும்னா ஹால்ல தெற்கு திசை சுவர்லையும் இந்த படத்தை வைக்கலாம். இப்போ 7 குதிரை படம் வச்சா வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஓடுற குதிரைகள் வெற்றி, முன்னேற்றம், சக்தி இதுக்கெல்லாம் சின்னமா இருக்குது. 7 குதிரைகள் ஓடுற படம் பண செழிப்பை வேகமா கொண்டு வரும். வீட்டில் சுகம், செல்வம் அதிகரிக்கணும்னா செம்பு, பித்தளை இல்லைன்னா வெள்ளியால ஆன ஓடுற குதிரை சிலைய வடக்கு திசையில வைக்கலாம். அப்படி செஞ்சா பணம், சொத்து அதிகமாகும். தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நண்பர்களே, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? 7 குதிரைகள் ஓடுற படம் அப்படின்னா அது சும்மா ஒரு அலங்கார பொருள் கிடையாது. அது நம்ம வாழ்க்கை ஓட்டத்தையே காட்டுற ஒரு சின்னம். குதிரை நின்னா வாழ்க்கையும் நின்று போயிடும். குதிரை ஓடினா வாழ்க்கையும் முன்னே போகும். அதனால தான் வாஸ்துல குதிரை ஓடுற நிலையில இருக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குதிரையும் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த குறிக்குது. ஒன்று உழைப்பு, இன்னொன்று தைரியம், இன்னொன்று வேகம், இன்னொன்று நம்பிக்கை, ஒன்று நிலைத்தன்மை, இன்னொன்று வாய்ப்பு, இன்னொன்று வெற்றி. இந்த 7 விஷயங்களும் ஒரே திசையில சேர்ந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் தானா வரும்.
அதனால தான் எல்லா குதிரைகளும் ஒரே திசையில் ஓடுற படம் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரணும். தினமும் வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த படம் கண்ணில் பட்டா நம்ம மனசே தெரியாம ஒரு தைரியம் வரும். இன்று ஏதாவது நல்லது நடக்கும், நான் முன்னேறுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள உருவாகும். இதுதான் வாஸ்துவோட ரகசியம். சில பேர் கேட்பாங்க, படம் வச்சா மட்டும் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு. இல்லை நண்பர்களே, படம் ஒரு வழி காட்டுறது. உழைப்பு நம்ம கையில் இருக்கு. ஆனால் அந்த உழைப்புக்கு தடையாக இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை குறைக்கிறது தான் இந்த மாதிரி வாஸ்து விஷயங்கள் செய்கிற வேலை. அதனால தான் இந்த 7 குதிரை படம் வச்சப்போ நம்ம எண்ணங்களையும் கொஞ்சம் மாற்றணும். சோம்பேறித்தனம், பயம், தோல்வி பயம் இதெல்லாம் மனசில் இருந்து மெதுவாக வெளியே போக ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக தைரியம், முயற்சி, முன்னேற்றம் அப்படின்னு நல்ல எண்ணங்கள் மனசில் குடியேறும். நண்பர்களே, வாஸ்து அப்படின்னது மூட நம்பிக்கை கிடையாது. அது நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக, நேர்மையாக, பாசிட்டிவாக கொண்டு போக உதவும் ஒரு வழி. சரியான இடத்துல சரியான பொருளை வச்சா அது மனசுக்கும் வீட்டுக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கும். அதனால தான் இந்த 7 குதிரை ஓடுற படத்தை வாங்கும் போதும் வைக்கும் போதும் அதை ஒரு நம்பிக்கையோட மரியாதையோட பாருங்க. அப்பதான் அதோட முழு பலன் கிடைக்கும். உங்க வாழ்க்கையும் தொழிலும் குடும்பமும் நல்லா முன்னேறணும்னு மனசார நினச்சிக்கிட்டு இந்த படம் வச்சா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருது நண்பர்களே. இன்னும் இது போல ஆன்மீகமும் வாஸ்துவும் வாழ்க்கை முன்னேற்றமும் சேர்ந்த தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக தமிழ் சேனலோட சேர்ந்துருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. நண்பர்களே, நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி படம் வைக்கணும்னு நினைச்சா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அங்க போய் வாங்கிக்கலாம். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட சீக்கிரம் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.